இறுதியாக வெளியாக இருக்கிறது பட்டியல் திரு பிரியன். காங்கிரஸ் பட்டியலும் பாஜக பட்டியலும். ஏதாவது எதிர்பார்த்த அம்சங்களை தாண்டிய முக்கியத்துவம் அந்த இரண்டு பட்டியலிலும் இருக்கிறதா? ரெண்டு பட்டியலுமே நம்ம எதிர்பார்த்த பெரும்பாலும் இருக்காங்கன்றதான் பார்க்குறோம். பாஜக பட்டியலில் பார்த்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், அப்புறம் இவர் ராமசீனிவாசன், முருகன், இவங்கெல்லாம் எதிர்பார்த்த முருகானந்தம், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஆட்கள் தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வானதி சீனிவாசன் எல்லாருமே எதிர்பார்த்தவங்க தான் இருக்காங்க. சில புதிய முகங்களும் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காந்திலாம் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார், கொடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாந்திக்கும் எம்எல்ஏவாக இருந்தாங்க, தொகுதி மட்டும் மாறி இருக்காங்க. இதில் பாஜக பட்டியலில் எதிர்பார்த்ததுன்னு சொல்கிறத விட இந்த பட்டியல் வெளிவர சமயத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட பெயர் அண்ணாமலை. அது வெளிவரணும்னு எதிர்பார்த்தாங்களா, வெளிவரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாங்களா தெரியாது. ரெண்டு விதமாகவும் இருந்தது அதில். ஆக்சுவலாக இவர் வரக்கூடாதுன்னு சில பேர் நினச்சிருக்கலாம், இவர் வந்தால் பெட்டர்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். பாஜகக்குள்ளேயா வெளியேவா? பாஜகக்குள்ளேயே. பாஜகக்குள்ளேயே மேலிடம் அவர் வரணும்னு விரும்பினாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அவர் பாண்டிச்சேரியிலேருந்து ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு பியூஷ் கோயல் பேசினார், இங்கே வந்தார், அவர் பேசினார், அவர் போட்டி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. லெஃப்ட் அண்ணாமலை வரக்கூடாது அப்படின்னு தமிழக பாஜகலேயே பல பேர் அவர் தன்னை ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, தான் இல்லாட்டி தமிழக பாஜகவே இருக்காதுன்னு நினைக்கிறாரு, தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு குரூப்பு, அவருக்கு எதிராக இருக்கிற குரூப்பும் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மேலிடம் என்ன நினச்சதுன்னா, இந்த அண்ணாமலை எம்எல்ஏக்கு போட்டி போட்டு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டால் பெட்டர் அப்படின்னு நினச்சது. அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்தாங்க. எனக்கு சிங்கானூர் வாங்கி கொடுங்கன்னா அது எடப்பாடி எப்படி கொடுப்பாரு? எடப்பாடி அண்ணாமலை வளர்றது விரும்ப மாட்டார், அதை எப்படி கொடுக்க மாட்டார். அதனால் பாயிண்ட் என்னன்னா அவர் போட்டியிடாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. இல்லை, திரு எடப்பாடி விரும்பாததுனால தான் திரு அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கல. எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு 7ஆம் பொறுத்தன்றது தெரிஞ்ச விஷயம் தானே சார். எல்லாம் பேசுறது வேணால் பேசலாமே தவிர இதெல்லாம் சும்மா பூசி மொழி பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இது உண்மை, இதுதான் ஹார்ட் ஃபேக்ட், ரா ஃபேக்ட். இதுதான். அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து ஒரே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் மேலே வரக்கூடாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவை வளர்க்குறது தான் தமிழ்நாட்டில் என்னுடைய ஒரே குறிக்கோள். எனக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கலையோ அது வேறு விஷயம் அப்படின்னு அண்ணாமலை களமாடின போது அதிமுகவையும் சேர்த்து எப்படி அட்டாக் பண்ணார் நம்ம பார்த்தோம். அவர் என்ன பண்ணார், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவர் கூட்டணி சேரும்போது அவரை தலைவர் பதவியிலேருந்து கட்டி விட்டார். அந்த ஒரு ரணம் அவர் மனசில் இருக்க தானே செய்யும். இவரை கூட்டணி சேர்க்கறதுக்காக நம்மளை தலைவர் பதவியிலையும் தூக்கிட்டாங்கன்ட்டு அதில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது கடந்த சில மாதங்களாகவே அண்ணாமலை பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருந்தார், ரொம்பவும் ஒட்டாமல் தான் இருந்தார். சில கூட்டங்களை கலந்துப்பார், சில கூட்டங்களை கலந்துக்காதிருந்தார், அப்படி தான் இருந்தார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவரை பொறுத்த மட்டும் இப்போ தலைமை சொன்னபோது நீ போட்டி போடணும்னு சொன்னபோது சரி, நம்ம ஒரு நிறைவேறாத ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சா நம்ம போட்டி போட முடியாத ஒரு சூழல் உருவாகும், சிங்கானூர் வாங்கி கொடுங்க, இல்லை கோயம்புத்தூர் நாட்டில் நான் போட்டி போடுறேன்னா அது ரெண்டும் நடக்காத காரியம் தெரியும். அதை சொல்லிவிட்டு டக்குன்னு சரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு இருந்தால் அப்படி கிடைக்காத இருக்கிறது பெட்டர்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு பொறுத்த மட்டும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்துட்டார், ஒரு எம்பி எலெக்ஷனில் தோத்துட்டார், மறுபடியும் இந்த எலெக்ஷனில் ஒரு தோத்துட்டார் வச்சுக்கோங்க, அவர் கட்டி காக்கிற இமேஜ் இருக்குல்ல, ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு, அதில் ஒரு சின்ன ஓட்ட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் போட்டி போடாத இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற அந்த சூழலும் அவருக்கு ஏற்ற ஒரு சூழல் தான். இல்லை, விரும்பிய தொகுதி கேட்கிறார், அப்போ விரும்பிய தொகுதி கேட்கிறாரு, அது கிடைக்காதுன்னு தெரியும். சிங்கானூர் மட்டும் ஜெயிச்சிட முடியும் நம்புறாரா? இல்லை, விரும்பின தொகுதி கேட்டால் வேற வழி இல்லாத மேலிடத்தோட இப்படிலாம் நடக்காது, அது சான்ஸே இல்லைன்னு தான் கேட்குறாரு அவர். ஆக்சுவலாக எப்படி சார் எடப்பாடி கொடுப்பார் சிங்காநல்லூரை? கொடுக்க மாட்டார் அவர். அவருக்கு நல்லா அது தெரிஞ்சு தான் கேட்குறாரு. வானதி கோயம்புத்தூர் நேரத்தை 6 மாதமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க, அது எப்படி திடீர்னு கொடுத்துருவாங்க அவங்க? அதனால் கிடைக்காதுன்றது தான் கேட்குறாரு. நீ முடக்குறிச்சியில் போய் நில்லுன்னா அவர் எப்படி நிற்பார் புது இடத்துல போயிட்டு? அதனால் கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் மேலிடத்தோட பேச தட்ட முடியாதுன்னு இப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறார். அது நிறைவேறாதுன்னு தெரியும். ஸோ நிறைவேறாது நல்லதுன்னு நினைக்கிறார். இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னா, May 4 வரையும் காலம் தள்ளலாம், அதிமுக பாஜக கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம 31 நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம அடுத்த கட்டமாக போகலான்றதான் அவருடைய நோக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வரையும் கொஞ்சம் 4 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணி எடப்பாடியை முதலமைச்சர் கூட சொல்லுவார் சில இடத்துல, வேறு வழியில் என்டிஏ கூட்டணியிலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். அவரை பொறுத்த மட்டும் இந்த அணி இந்த லிஸ்ட்டில் இடம்பெறாது அவருக்கு ஒரு வகையில் சந்தோஷமான விஷயம்தான். இடம்பெறக்கூடாதுன்னு கூட ஒரு அடிமனசில் நினச்சிருப்பார். அது அதிமுக ஒர்க் பண்ண அது கவுத்து விட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த பாயிண்ட் வேற இருக்குல்ல. அதனால அவரை பொறுத்த மட்டும் ஒரு தனி கடைக்கான ஒரு பிளானை போட்டு வச்சுட்டார். அதிமுக பாஜக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது May 4 அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவரோட திட்டத்தை அவர் வெளிப்படையா வருவார்.